ஒரு கிராமத்தில் ஒரு கணவன் மனைவி வாழ்ந்து வந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஏழையாக இருந்தாலும் எப்படியாவது கஷ்டப்பட்டு முன்னேறணும்னு நினச்சாங்க. ஏன் சுமதி, ரொம்ப அமைதியா இருக்க? இன்னைக்கு மட்டும்தான் நமக்கு சாப்பிட சாப்பாடு இருக்குங்க. நாளைக்கு நம்ம ரெண்டு பேருமே பட்னி தான் இருக்கணும். வீட்டில் எதுவுமே இல்லை. சரி, கவலைப்படாத சுமதி. நான் வேலைக்கு போயிட்டு வரேன். வந்ததும் நம்ம என்ன செய்யலான்னு பார்க்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு ராமு வேலைக்கு புறப்பட்டான். போகிற வழியில் அங்கே ஒரு முனிவர் ரொம்ப சோர்வாக நிற்கதை பார்த்தான். என்னாச்சு முனிவரே? ரொம்ப சோர்வா இருக்கீங்க. உங்களுக்கு உடம்பு ஏதாவது சரியில்லையா? அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த முனிவர் தான் காலையிலேருந்து சாப்பிடாம இருக்கிறதுனால ரொம்ப மயக்கமாக வருதுன்னு சொன்னார். உடனே ராமு தான் கிட்ட இருந்த சாப்பாடை அந்த முனிவர்கிட்ட கொடுத்தான். இதை பார்த்ததும் முனிவர் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டாரு. ராமு செஞ்ச இந்த செயலை பாராட்டி முனிவர் ராமுக்கு ஒரு மந்திர பானையை கொடுத்தாரு. என் பசிய போக்குனதுக்கு நன்றி. இது ஒரு மந்திர பானை. இந்த பானைக்குள்ள என்ன போட்டாலும் பல மடங்கா வரும். இந்த பானைய நீயே வச்சுக்கோ. முனிவர் அந்த பானையை ராமு கிட்ட கொடுத்தாரு. ராமுவும் அந்த பானையை தூக்கிட்டு வீட்டுக்கு புறப்பட்டான். ராமு தன்னோட மனைவி சுமதி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னான். உடனே சுமதிக்கு ஒரு நல்ல யோசனை தோணுச்சு. இந்த பானை மூலமா நம்ம வறுமை போகும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா. நானும் அதுதான் நினைக்கிறேன் சுமதி. மறுநாள் அவங்க ரெண்டு பேரும் அந்த மந்திர பானை மூலமா நிறைய சாப்பாடு உருவாக்குனாங்க. அந்த சாப்பாடையெல்லாம் ஊர் மக்களுக்கு ரொம்ப குறைஞ்ச விலையில கொடுத்தாங்க. அதனாலேயே மக்கள் எல்லாரும் அவங்க கடைக்கு கூட்டம் கூட்டமா வந்தாங்க. எப்பவும் போல மந்திரப்பானை மூலமா சாப்பாடு ரெடி பண்ணி ராமுவும் சுமதியும் மக்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அங்க ஒரு முதியவர் வந்தாரு. அவருக்கு ரொம்ப பசிக்குதுன்னு ராமு கிட்ட சொன்னாரு. ஆனா அவர்கிட்ட கொடுக்க காசு எதுவும் இல்லைன்னு சொன்னாரு. பரவாயில்ல முதியவரே, இந்த சாப்பாடை நீங்க இலவசமாவே சாப்பிடுங்க. எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படின்னு சொன்ன உடனே அந்த முதியவர் மறைஞ்சு முனிவரா வந்தாரு. முனிவரே, நீங்களா? நீங்க எப்படி இங்க வந்தீங்க? பயப்படாத ராமு, உன்னை சோதிச்சு பார்க்க தான் நான் இங்க வந்தேன். அந்த மந்திரபானை மூலமா சாப்பாடு வர வச்சு ஊர் மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப குறைஞ்ச விலையில கொடுக்குற. அது மட்டும் இல்லாம உன்னை தேடி பசின்னு வர்றவங்களுக்கு இலவசமாகவும் சாப்பாடு கொடுக்குற. இப்படி செய்யறது மூலமா நீ ரொம்ப நல்லவன்னு நிரூபிச்சிட்ட. அதனாலேயே உனக்கு இந்த தங்க காசுகளையும் நான் கொடுக்குறேன். முனிவர் அந்த தங்க காசை ராமு கிட்ட கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. மந்திரப்பானை சாப்பாட்டையும் முனிவர் கொடுத்த தங்க காசையும் மக்களுக்கு இலவசமா கொடுக்க ஆரம்பிச்சாங்க.